தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 31/1/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாயிருப்பீர்களாக, நான் கர்த்தர். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, என் தூயகத்தை குறித்து அச்சம் கொள்ளுங்கள், நானே ஆண்டவர் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு ஒரு நல் ஆலோசனை கூறுகின்றார். அது என்னவென்றால், அவரது பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருக்க வேண்டும். அதாவது இறைவன் வாசம் பண்ணுகின்ற ஆலயங்கள், ஜெப கூடங்களில் நாம் மிகவும் அதை பரிசுத்தமாக நினைத்து அதில் நாம் தேவையற்ற சில பேர் ஆலயத்திற்குள் அமர்ந்துதான் பிறரை குறித்து பேசுவார்கள், ஏதேனும் காரியங்களை குறித்து விவாதிப்பார்கள், சண்டை சச்சரவுகள் போடுவார்கள். இப்படி ஆலயத்தை அசட்டை பண்ணுகிற காரியங்கள் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இது கர்த்தர் அருவருக்கின்ற ஒரு விஷயம். ஆகவே இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நமக்கு தெளிவாக கூறுகின்றார், ஆலயத்திலேயோ அல்லது ஜெப கூடங்களிலோ தேவையற்ற பேச்சுகள், தேவையற்ற சிந்தனைகள், இப்படி கர்த்தர் அருவருக்கின்ற காரியங்களை நாம் செய்யாமல், பேசாமல், சொல்லாமல் மிகவும் பயபக்தியாக இதில் கர்த்தர் வாசம் பண்ணுகின்றார். நம்முடைய சிந்தனைகளை கூட அவர் அறிந்து கொண்டிருக்கின்றார் என்று நினைத்து நாம் பரிசுத்த சிந்தையுடன் பயபக்தியுடன் ஆலயத்திலும் ஜெபக்கூடங்களிலும் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் பயபக்தியுடன் ஜெபித்தால் கர்த்தர் உடனே அந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கும் ஜெபத்திற்கு பலன் தந்து நம்மையும் நம் சந்ததியும் இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, உமது பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஆலயம், இந்த இடங்களில் நாங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். உமக்கு பிரியமற்ற காரியங்கள் நினைக்கவோ பேசவோ பிரியமற்ற செய்கைகளை செய்யவோ கூடாது என்று நாங்கள் நன்கு அறிந்து கொண்டோமாப்பா. இன்றிலிருந்து நாங்களும் இப்படி பரிசுத்த ஆலயம், பரிசுத்த ஸ்தலத்தில் பரிசுத்தமாக இருப்போம். பிறருக்கும் இந்த அறிவுரையை கூறி அவர்களையும் ஆலயத்திற்குள், பரிசுத்த ஸ்தலத்திற்குள் தேவையற்ற காரியங்களை செய்யக்கூடாது என்று அவர்களுக்கும் அறிவுரை கூறுவோம். அதன் மூலம் உம்மது ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாக பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கின்றோம். இந்த ஜெபத்தை மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.